எனக்கு சொந்த வீடு சென்னையில் இல்லைன்ட்டு பொண்ணே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு பெரிய கட்டாயத்தில் தான் நான் வந்து திருமணமே நான் பண்ணேன். நான் இருக்க வீடோட வாடகை வந்து 12,000 ருபீஸ். இப்போ நான் சொந்த வீடு வாங்குற பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபியில் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ 30ஸ்ல என்டர் ஆக போகிறேன். ஒரு 40ஸ்குள்ளே நான் வீடு கட்டணும். அதாவது என்னோட எஸ்ஐபியை பிரேக் பண்ணி அதில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் அமௌண்ட்டை வீடு கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து ஹோம் லோன் போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் சார். வீடு கட்டணுன்ற ஆசையே என்னோட 30 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னோட வயசு 34. 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் 3 பேர், நானும் என் பையன் என் பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அந்த வீட்டில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்களா? ஷுவரா. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. 10 பேருக்கு மேலே அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கக்கூடாது. கொற்ற மலையில நான் தனியா இருந்து ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊத்தினேன். கஜா புயல்ல அவரோட வீடு வந்து சேதமடைஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த இடத்துல ஹோம் இன்சூரன்ஸ் இவர் பண்ணல? என் மனைவிக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல சார். சார், நான் கேட்குற கேள்வி ஒண்ணு, ஏன் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணல? இல்ல, அது தோணல எனக்கு, நான் பண்ணணும்னு அந்த நேரத்துல தெரியல. மிடில் கிளாஸ்ல 3 செக்மெண்ட் இருக்கு. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வந்து இப்போ அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கேன். இப்போ அடுத்த கேட்டகரி ரிச் அஃப்ளூயன்ட். அடுத்தடுத்த கேட்டகரி நான் போகணும். சொந்த வீடு வாங்கி எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா பெத்த அம்மாவை நம்ப மாட்டாங்க, கூட இருக்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு பிள்ளைங்களை பார்ப்போம். இஎம்ஐ கட்டுறதா பெரிய மன உளைச்சலே. மாசம் பிறந்தா 31,250 ரூபா இஎம்ஐ கட்டணும். 3 வருஷம் கட்டியிருக்கேன். 9 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். ஆனால் என்னோட அசல் அடைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 லட்ச ரூபா தான். இப்போ அதுலேயே நம்ம உடஞ்சு போயிடுவோம். இதை வீட்டில் சொன்னோம்னா அவங்க வீட்டில் இன்னும் பயந்துருவாங்க. அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருப்பவர்கள் வெர்சஸ் வாடகை வீடே மேல் என்று சொல்பவர்கள். இப்ப எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? வீடு கட்டுவதற்கான திட்டம் என்னவா வச்சிருக்கீங்க? 2014 சென்னை வந்தேன் சார். வந்த உடனே எனக்கு சென்னை பிடிக்கல. திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு ரம்யமான இடத்துல இருந்துட்டு இந்த சென்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ சுற்றி பார்த்து எனக்கு அண்ணா நகர், கொரட்டூர் அந்த ஏரியா பிடிச்சிருந்தது. வாடகை 14,000 ரூபா. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, பட் சம்பளம் ஏறல. கொஞ்சம் பின்னாடி போகும்போது மாதவரம் போனோம். இப்போ கும்மிடிப்பூண்டி போயிடுச்சேன். கும்மிடிப்பூண்டியே போயிட்டேன். ஒரு 10,000 தான் வாடகை. நல்ல ரம்யமான வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. கும்மிடிப்பூண்டியில் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன். 2014 நான் கொரட்டூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு போனேன். 2,999 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, நீ இப்போ தானடா போயிருக்க, போன உடனே உனக்கு எதுக்கு வீடு, கொஞ்சம் சேமிச்சுக்கோ, அப்புறம் வாங்கிக்கலாம்னப்பல. 2017 போனேன், 5,000 ரூபாய் ஆச்சு. இப்போ நான் கொரட்டூரில் வந்து பார்த்தா 8,999 ஒரு ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் தாண்டி 2022 அப்புறம் என்னோட மனைவியும் என்னோட கல்லூரியிலேயே சேர்த்து விட்டு, சரி ஒருத்தரோட சேவிங்ஸ் வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கோவிட் இந்த சில பிரச்சனைகளால எனக்கு கும்மிடிப்பூண்டியில் வேலை போய் நான் குன்றத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்னோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தாண்டி என்னோட மன வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிறந்ததுல இருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன். 11 சென்ட் என்னோட வீடு. இன்னைக்கு என்னோட சொத்து மொத்தத்தையும் விற்றா கூட என்னால் அண்ணா நகரில் வீடு வாங்க முடியாது. நான் என்னோட சின்ன வயசுல சொந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணார். பிஸ்னஸ்ல லாஸ். என்னோட 13 வயசுல இருந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன். 16 வீடு மாறி இருக்கேன். 16 வீடு? ஆமாம் சார். லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் தான் நான் எந்த வீடுமே நான் மாறலை. நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் மாறாமல் இருந்தேன் சார். ஒன்றும் சொல்ல போனால் எனக்கு சொந்த வீடு சென்னையில் இல்லைன்ட்டு பொண்ணே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு பெரிய கட்டாயத்தில் தான் நான் வந்து திருமணமே நான் பண்ணேன். நான் இருக்க வீடோட வாடகை வந்து 12,000 ருபீஸ். இப்போ நான் சொந்த வீடு வாங்குற பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபியில் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ 30ஸ்ல என்டர் ஆக போகிறேன். ஒரு 40ஸ்குள்ளே நான் வீடு கட்டணும். அதாவது என்னோட எஸ்ஐபியை பிரேக் பண்ணி அதில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் அமௌண்ட்டை வீடு கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து ஹோம் லோன் போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் சார். 800 ரூபா வாடகையிலேருந்து இன்றைக்கி 8,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் சார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். பார்ட் டைமாக வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலியில் கொஞ்சம் இடம் கிடக்கு சார். இது ரெண்டையும் விற்று ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன் கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது சார். கோயம்புத்தூருக்கு மிக அருகில் 40 கிலோமீட்டர்? ஆமாம் சார். கோயம்புத்தூர்ல வாங்க முடியாது. நான் மதுக்கரையில் இருக்கிறேன் சார், தாலுகால. அங்கே 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு அங்கே 16 லட்சங்கிறாங்க சார். அந்த இடத்துல தான் 800 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன். இப்போ அங்கே தான் 8,000 ரூபாய்க்கு இருக்கிறேன். ஆனால் இப்போ அங்கே இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா எனக்கு அப்படியே கண்ணுலாம் இருடுது. எத்தனை வருஷத்துக்குள்ள கட்டணும் ஒரு ஐடியா வச்சு சார்? 1 இயரை கட்டிடுவேன் சார். 1 இயர்ல கட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். என்ன பட்ஜெட் சார்? 30 lakhsக்குள்ள சார். எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? சொந்த வீடு வாங்குற திட்டம் என்ன இருக்கு? சென்னைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்.
எனக்கு எங்கள் அம்மா போட்ட நகையெல்லாம் விற்றுட்டேன். நான் நகை விற்கும்போது ஒரு கிராம் வந்து 800 ரூபாய். இப்போ நகை வந்து ஒரு கிராம் வந்து 8000 இருக்கும். அதெல்லாம் முந்தானத்து. அப்படியா? ஆமாமா, இன்னைக்கு 8200 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ கூட அதெல்லாம் என் கல்யாண ஃபோட்டோவில் மட்டும்தான் அந்த நகையெல்லாம் இருக்குது. இப்போ நான் நினச்சாலும் அது வந்து கனவு தான் எனக்கு. நகை கூட 5000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் பண்ண வாட்டி தான் நான் நகையவே விற்றேன். கடைசீட்டில் வீடு வாங்கவே இல்லை சார். நான் விற்ற 8,80,000 ரூபாய் அப்படியே வந்து லீஸில் போட்டார். இப்போ எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. இனிமேட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். பேரம் பற்றி வரங்காட்டி எப்படியாவது வீடு வாங்கிடணும் சார். கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னா இப்ப கல்யாணத்தை பண்ணி பார்த்து வீட்டை கட்டி பார்க்க போறீங்க. அதுவும் மயிலாப்பூரில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார். அது என்ன மயிலாப்பூர்? ஏன்னா நான் 20 வருஷமா அங்கேயே இருக்கேன் சார். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் மாடவீதியை சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துலயே நம்ம இறந்துடணும். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே 20 வயசு வரைக்கும் தெரியாது எனக்கு. நார்மலாக ரெண்டலில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகி அதுக்கப்புறம் போகும்போது எல்லா வீட்லேயுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜ்டாக இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் தான் இருக்கேன், ஒரு கம்பெனியில் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிஎல் போட்டு லேண்டாக தான் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் ரெண்டில் தான் இருக்கணும். அது இஎம்ஐ க்ளோஸ் ஆக போகுது. வீக்லி ஒன்ஸ் நான் போய் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போய் அந்த லேண்டை பார்த்துட்டே இருப்பேன். இதில் எப்படியாவது வீடு கட்டிடணும், எப்படியாவது அப்பா அம்மாவை ஒரு ஓன் ஹவுஸில் மதுரையிலே சேவ் பண்ணி வச்சிடணுன்றது தான். சொந்த வீட்டில் உட்கார வச்சு பார்க்கணும். இதான் ஒரு பெரிய ட்ரீம். சொல்லுங்க, உங்களுடைய வீடு வாங்கும் திட்டத்துக்கான ரோட் மேப் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? ரோட் மேப் பார்த்தீங்கன்னா நான் சிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டுட்டு வரேன். ஸோ இது வந்து லைக் ஒரு கோடியில் எனக்கு வாங்கணும்னு ஆசை. எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வீட்டில் இருக்கணும்னு ஆசை. அதுக்காக லைக் ஒரு 10 years பிளான் இது. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டா. ஓகே, எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க? இட் இஸ் லைக் 50K ப்ளஸ். 50K நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ 1 கோடி ரூபாய், ஒரு 2 கோடி ரூபாயில் வீடு வாங்கணுங்கிறது வந்து சாத்தியமான ஒரு கனவான்னு கேட்குறேன். இது வந்து சாத்தியம்தான். ஆனால் அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எனக்கு என்னோட சிஸ்டருமே இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறனால நான் வந்து அதிக செலவு பண்ணாதனால இது எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை ரூபா வாடகையில் குடியிருக்கீங்க? அப்புறம் உங்கள் வீடு கட்டுறதுக்கான திட்டமிடுதல் என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்தோம் சார். கேரளால எல்லாம் சொன்னாங்க இவங்க கேரளால இருந்துன்னா இப்படி ஆயிருக்க மாட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு ரூம் சார், ஓட்டு வீடு, காமன் டாய்லெட், ரூஃப் இருக்காது. நானும் அக்கா 5 பேர், அம்மா அப்பா நானு அக்கா தம்பி. ரெண்டல் ஹவுஸில் காமன் டாய்லெட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கேர்ள்ஸுக்கு அடிதடியாக இருக்குது சார். எங்கள் அப்பா அமைதியானவர், எங்களுக்காக சண்டை போட்டார் சார். ஒரு வீட்டிலேருந்து 2 ரூம் சார். 2 ரூம்லேருந்து அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம்குள்ளே. அதுவே மிகப்பெரிய கனவா இருந்தது சார். ரெண்ட்ல இருந்து லீஸ் ஹவுஸுக்கு மாறிட்டோம் சார். ஏன் அப்படின்னா கௌரவத்துக்காக சார். ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கும்போது சொசைட்டில மரியாதையே இல்லை சார். உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை எப்போ கட்டுறதா இருக்கு? நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவேன் சார். எவ்வளோ பட்ஜெட்டில் அதை நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க? 30 lakhs சார். எனக்கு வீடு கட்டணுன்ற ஆசையே என்னோட 30 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னோட வயசு 34. 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் 3 பேர், நானும் என் பையன் என் பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அந்த வீட்டில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படிலாம் சொல்றாங்களா? ஷூரா. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. 10 பேருக்கு மேலே அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கக்கூடாது. கொற்ற மலையில நான் தனியா இருந்து ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊற்றினேன். நான் அங்கேருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, ரெண்ட்டுக்காச்சும் நான் அதில் போய் உட்காரணும், என்னால் முடியும் அப்படின்னு. பறக்க ஆசைப்படாத, இருக்கிறத வச்சு வாழினாங்க. இப்போ என்னோட பையனும் பொண்ணும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நாங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறோம், வீட்டில் கடையை வைக்கணும். அடுத்த ஒரு 2 years அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனேன். இன்னும் ஒரு 3 yearsக்குள்ள சொந்த வீடு வாங்கணுன்றது என்னுடைய நான் வாங்கிடுவேன். அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அநேகம் பேர் அவங்களுடைய வீடு வாங்கக்கூடிய கனவுகள் என்னன்னு சொன்னாங்க, எவ்வளோ ரூபா வாடகை வீட்டில் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்கீங்க. இவங்க சொல்கிற பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு பொண்ணை கொடுக்கணும்னா சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணை கொடுக்கணும்னாங்க. நான் 5 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துலேயே எங்கள் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு நல்லா பெரிய வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கலாம், லீஸுக்கு எடுக்கலாம். சொந்த வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பேன்னார். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கி எல்லாம் பண்ணி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு. கட்டி முடிச்சு 5ஆவது நாள் கஜா புயல்ல முன்னாடி இருந்த சீட்டை அடிச்சுட்டு போட்டு பின்னாடி இருந்த ஓடு போட்டு நடுவில் தெறிப்பு விழுந்து மறுபடியும் ஒரு 4 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணேன் சார். ஒரே ஒரு வார்த்தை என் மாமனார் நினச்சிருந்தாருன்னா, அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்குள்ள நான் நல்லா இருந்திருப்பேன். இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நான் தேக்கி வச்சிருந்து நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய நீண்ட கால கனவு 20 வருஷம் சொல்கிறாங்களே, சத்தியமாக ஒருபோதும் நடக்காது.
அது தேவையில்லாத கனவு சார் இது. கஜா புயல்ல அவரோட வீடு வந்து சேதமடைஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த இடத்துல ஹோம் இன்சூரன்ஸ் இவர் பண்ணல? என் மனைவிக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல சார். சார் நான் கேட்குற கேள்வி ஒண்ணு, ஏன் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணல? இல்ல அது தோணல எனக்கு, நான் பண்ணணும்னு அந்த சார், நேரத்தில் உங்களுக்கு தெரியல. மிடில் கிளாஸ்ல 3 செக்மெண்ட் இருக்கு. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வந்து இப்ப அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கேன். இப்ப அடுத்த கேட்டகரி ரிச் அஃப்ளூயன்ட், அடுத்தடுத்த கேட்டகரி நான் போகணும். அப்ப எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புவர் வந்து ரிச் ஆவான், ரிச் எப்ப அஃப்ளூயன்ட் ஆவான் அப்படின்னா அவனோட சேர்த்து வச்சிருக்க மணியை அவனுக்கு பாதுகாக்க தெரியணும். இப்ப என் வீட்டுல ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகுது அப்படின்னா நான் இப்போ உடனே என்ன பண்ணுவேன்? என்னோட சேவிங்ஸை நான் பிரேக் பண்ணுவேன். அது ரொம்ப தவறான செயல். இதுவே அந்த இடத்துல ஒரு 5 லட்சத்துக்கோ இல்ல ஒரு 10 லட்சத்துக்கோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா அவங்களோட மருத்துவ செலவை ஈடுகட்டலாம். ஸோ எகைன் ஐ வில் நாட் கோ பேக் இன்டு எகைன் ஜீரோ. நான் மறுபடியும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் ஜீரோக்கு போக வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் போட்டா தப்பிச்சுக்கலாங்கிறாரு. முகலி வாகத்துல 2 பில்டிங் இடிஞ்சுது. அதுல பல பேர் லோன் போட்டு வாங்கினவங்க, அவங்களுக்கு வீடும் கிடைக்கல, இன்சூரன்ஸ்ல இருந்து 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா அவங்க பணம் இன்னும் கட்டிட்டு இருக்கான். இல்லாத வீட்டுக்கு எத்தனையோ பேர் கட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. எனக்கு புரியுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய திட்டமிடுதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க வீடு கட்டுற கனவுங்கிறது வந்து நோக்கி நீங்க எடுத்து வைக்கும் போதே உங்களை அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத திட்டமிடல, அதனால தான் நீங்க தோத்துட்டீங்கிறாரு. இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டினேன் சார், திட்டமிட்டு தான் கட்டினேன். எஸ்டிமேட் போடும் போது 30 லட்சம் வந்தது. ஆனால் விலைவாசி ஏற ஏற 45 லட்சம் போயிடுச்சு. இது திட்டமிடல் இல்லையா? அப்போ பக்கத்தில் கடை வாங்க வேண்டிய வருது. கோல்டுக்கு வாட்ச் கட்டியிருந்தேன், ரிங் போட்டிருந்தேன், பேஸ்மெண்ட் போட்டிருந்தேன், கழுத்தில் செயின் போட்டிருந்தேன். வீடு என்னைக்கு கட்டணும்னோ அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார். அப்போ எனக்கு ஏன்டா, நான் வாடகை வீட்டில் 4 வீட்டில் இருந்தேன் சார். ரொம்ப ஜாலியாக இருந்தேன். 2 கார் வாங்கினேன் சார். சொந்த வீடுக்கு வந்து 1 கார் கூட வாங்க முடியல, ஒரு பைக்கை இது சர்வீஸ் பண்ண முடியல, ஏன்னா இஎம்ஐ போகுது. அப்போ இவங்களுக்கு தெரியல இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம இருந்தது 5000 ரூபா 4000 ரூபா 10000 ரூபா வாடகை வீட்டில், நமக்கு எதுக்கு 50 லட்ச ரூபா வீடு? எனக்கு 10 லட்ச ரூபாய் வீடு போதும்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த 10 லட்ச ரூபாய் வீடு 10 வருஷம் கட்டுங்களேன், 15 வருஷம் கட்டுங்களேன் இஎம்ஐயே. ஸோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும், ரீச் பண்ணிட முடியும். அவங்க சைடில் சொல்றவங்க எல்லாருமே என்னன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதுன்றாங்க. அப்படி இருக்க யாருமே குடிசையோட வாழ மாட்டாங்க சார். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தா போதும், 300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்சி நான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பசங்க வரும்போது, ஐயோ 2 பொண்ணுங்க இருக்கு, 2 BHK கட்டு, 2 BHK அட்டாச் பாத்ரூம் கட்டுன்றாங்க. சரி 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்குறோம், 25 வருஷம் இஎம்ஐ கட்ட போறேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், கட்டுறாங்க, கட்டின்னு வந்துட்டேன். என்னுடைய வருமானம் வந்து 75,000 ரூபாய்க்கு நான் வருமானம் வந்துடுது. இஎம்ஐ 25,000 ப்ளஸ் என் பர்சனல் செலவு 40,000. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பயம் வந்து ஆட்டோமேட்டிக் பேனிக் ஆயிரும். இப்போ நான் பேங்க்ல போகிறேன், லாஸ்ட் 2 மந்த் நான் இஎம்ஐ கட்டலை, திருப்பி 4th மந்த் பேமெண்ட் கட்டலாம், இந்த மந்த் கட்டுறேன்னு நிற்கும் போது நீங்கள் அந்த 3 மந்த்துக்கான இஎம்ஐ கட்டினாதான் அந்த 4th மந்த் பேமெண்ட் நான் வாங்குவேன்றாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நான் எப்படி நான் 1 lakh 1.5 lakhs திருப்பி கட்ட முடியும்? அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் இருக்கும்போது எனக்கு ஐயோ இது வீடு வேண்டாம், நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாடகை வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டு சாவியை எடுத்து பேங்கான ஹேண்டில் பண்ணிட்டு நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 7,000 ரூபாய் வாடகை கொடுத்து நிம்மதியாக உட்காந்துருக்கேன் நான். ஆக்சுவலாக அவங்க வந்து இமீடியட்டாக ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி இமீடியட்டாக ரிஸ்க் எடுத்துறாங்க சார். ப்ராப்பராக ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் ஒரு கம்பல்ஷனில் டக்குன்னு போயிட்டு உடனே அதில் ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்களோன்னு தோணுது. இப்போ அவங்க எல்லாருமே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்கல்ல, ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல நம்ம இந்த பிளானை அடைஞ்சிருவோன்னு. இவங்க போடுற பிளான் எல்லாமே இன்னைய டேட்ல இருந்து போடுறாங்க. இப்போ ஒரு லேண்ட் வாங்க போனோம்னா நீங்க அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். இன்னைய ரேட் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கும், ஆனா நீங்க அப்ப வாங்க போகும்போது ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கும். அதனுடைய ஈடு கட்டுறதை எப்படி பிளான் பண்ணணும்? வீடு வாங்கிட்ட பிறகு வீடு கட்டக்கூடிய ப்ராசஸ் சார், கொத்தனார் கிடைக்க மாட்டாங்க சார், பெயிண்டர் கிடைக்க மாட்டாங்க, 3 மாசம் கஷ்டப்படணும். நம்ம வீடு கட்டுறதுன்றது பக்கத்துல ஒரு சேர் போட்டுன்னு உட்காந்தாதான் 2 மூட்டை சிமெண்ட் ஆட்டையை போடாம இருப்பான் சார். அந்த பிளானிங்ஸ் இல்லாமலே நம்ம வீடு வாங்கிடுறோம் சார். நீங்க இப்ப சொந்த வீடு வாங்கினதுனால நடந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. சொந்த வீடு வாங்கி எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா பெத்த அம்மாவை நம்ப மாட்டாங்க, கூட இருக்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு பிள்ளைங்களை பார்ப்போம். இஎம்ஐ கட்டுறதா பெரிய மன உளைச்சலே. மாசம் பிறந்தா 31,250 ரூபா இஎம்ஐ கட்டணும். 3 வருஷம் கட்டியிருக்கேன், 9 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். ஆனால் என்னோட அசல் அடைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 லட்ச ரூபா தான். இப்போ அதுலேயே நம்ம உடஞ்சு போயிடுவோம். இதை வீட்டில் சொன்னோம்னா அவங்க வீட்டில் இன்னும் பயந்துருவாங்க. சார் இதெல்லாம் முன்னாடியே வந்து பேங்க்ல முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஒரு ஹோம் லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் எவ்வளோ இஎம்ஐ டிடெக்ட் ஆக போகுது, அதில் பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைஃபர்கேஷனோட இருக்கும். அதாவது பைஃபர்கேஷன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அட்டவணையோட 1 by 1 போட்டிருக்கும்.
அப்ப முதல்ல நீங்க ஒரு வீடு வாங்குனீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் போட்டாங்க அப்படின்னா 10 வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. அதை அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். 33 லட்சத்துக்கு வீடு வாங்கினதுல 28 லட்சத்துக்கு லோனு, 40 சவத்தை வித்து தான் ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் போட்டு அந்த வீட்டை வாங்கணும். பையன் ஒரு 15,000 வாங்குறாங்க, நான் ஒரு 10,000 வாங்குறேன். அவர் வேலைக்கு போனாலும் இன்னொரு பையன் ஒரு 20,000 வாங்க, 25,000 வந்து மாதம் லோனு. 31 நாளில் 3 டைம் நாங்கள் கரெக்ட் வேலைக்கு சாப்பிட்றோமோ இல்லையா சார், ஆனால் மறுநாள் 1ஆம் தேதி இருக்கு பாருங்க, அந்த மாத தவணை வர்றது மேனேஜர் சொன்ன தேதிக்குள்ள நாங்கள் கட்டலைன்னா எங்கள் குடும்பமே பைத்தியம் பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு மனநலம் இருக்கா இந்த வீடை வித்துட்டு கடன் எல்லாம் போய் வாடகை வீடு அது இப்படி இல்லை இருக்கணும்னு? சார், அது வந்து அந்த வீட்டை நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? என்னோட வீட்டுக்காரர் ஒரு காலத்தில் டிப்ளமோ இன்ஜினியர் படிச்சுட்டு வந்தார். இடையில அந்த வேலை போயிடுச்சு, அவரை கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவருக்காகவே எங்க என் நகை விற்று வாங்குங்க, 25,000 இஎம்ஐ தானே நம்ம கட்டிக்கலான்னு பார்த்துக்கலான்ட்டு நம்ம வாங்கினது தான். 15,000 ரூபாய் வாடகையில் நல்லா இருந்தோம். இப்போ 40 லட்சத்துக்கு அந்த வீடு வாங்கினாலும் நம்ம வாடகையை விட மோசமாக தான் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல அந்த அண்ணன் டிப்ளமோ முடிச்சுட்டு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு வீடு வாங்கியிருக்கான்னு ஊர்ல பெருமையா இருக்கா இல்லையா உங்களுக்கு? பெருமை இருக்கு. அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? நீங்க எல்லாரும் பேசும்போதுமே உங்க மூஞ்சில ஒரு கர்வம் இருக்கு, சொந்த வீடு இருக்குன்னு. எங்களுக்கு அது இல்லையா? இவங்க எல்லாம் சொந்த வீடு கட்டி போயிட்டா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வாங்கிட்டீங்க. உண்மையாவே உங்க கனவு நிறைவேறிடுமா? சொந்த வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எங்களோடது லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் அந்த அளவுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து லோனில் தான் போயிட்டுருக்கு சார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அமௌண்ட் போட்டுட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்குறதுனால எங்களை வந்து வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு துணி காய போடுறதுக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை சார். எங்களுக்கு இது வந்து எங்களோட இடம், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், நீங்கள் வந்து மேலே போடுங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான், ஸோ என்னால் மேலே ஏறி போக முடியல. 2 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா, இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏன் குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லாமல் போகலைன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுறாங்க சார். ஸோ எங்களை விட நீங்கள் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது த்ரெட்டன் பண்ணுற மாதிரியே இருந்தது சார். என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நான் உள்ளே உட்காந்து அழுவேன். யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்கக்கிட்ட எப்படி நான் வந்து இதை கன்வே பண்ணுறது? எவ்வளோக்கு வாங்கினீங்க அந்த வீடு? 25 lakhs வாங்கணும் சார். சொந்த வீடு வாங்கி உங்களை வாழ விடல? இல்லை சார். நான் இப்போ வீடு கட்டிட்டு நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் போயிடுச்சு சார். என்னுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. அவங்க என்னன்னா அப்ராடுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது தங்கிட்டு போங்கன்னு சொன்னா யாரு லோன் அடைக்கிறது, யாரு சாப்பாடு போடுறது, இப்படி கேட்டு 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 என்னுடைய இளமையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பசங்களுக்கு அப்பாவுடைய பேர் என்னன்னு பக்கத்து வீட்டுல கேட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க, மம்மி டாடியோடைய நேம் என்ன மம்மி அப்படி சொல்லிட்டு. அப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும். ஒரு 15,000 ரூபாய்ல நம்ம 20,000 ரூபாய்ல வீட்டு வாடகை கட்டிட்டு எந்த வீடுனாலும் போயிருக்கலாம். இன்னொரு முறை என்ன கேட்டேன்னா, பக்கத்து வீட்டை பார்த்துட்டு அவங்க வீடு பெருசா இருக்கு, நம்ம வீடு ஏன் சின்னதா இருக்கு? நம்ம சொந்த வீடுடா, எனக்கு இது வேணாம், பெரிய வீடு அது கொடுங்க. நான் 45,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், ஆனா அவங்க 16,000 ரூபாய்ல வாடகை இருக்கிறாங்க. அது எனக்கு அப்பதான் தோணுச்சு, அந்த பிள்ளை கேட்கும் பொழுதுதான் தோணுச்சு, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாசம் 45,000 ரூபாய் கட்டி நம்ம லைஃபே தொலைச்சிட்டோமோ. இப்ப நான் அவரை வெளியே கூப்பிட்டா எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். அவருக்கு என்ன வயசாகுது இப்போ? 55 சார். அவருக்கு 55 வயசு. அப்ப அவருக்கு ஒரு 15 வருஷத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வயசு இருக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கணும், உன் கூட உட்காந்துக்கிட்டா நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் கேட்கிறேன், என்னுடைய வயசை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க, எனக்கும் வெளியே போகணும், ஜாலியா சுத்தணும், எல்லாரும் மாதிரியும் இருக்கும்ல. நான் அரும்பாக்கம் ஜெயநகர்ல தான் வீடு கட்டிட்டு வந்தோம். எங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு போகும். என் பொண்ணு வந்து அப்போ 7th தான் படிச்சிருந்தா, என் பையன் வந்து 5th தான் என்ன படிச்சிருந்தான். ரொம்ப சந்தோஷமா தான் அந்த வீட்டில் இருந்தோம். கரெக்டா 1 வருஷம் கூட இல்லை சார் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது. எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில ரோடுல நிறைய வண்டியெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. கார் எங்களால் ஏற்ற முடியாது. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், போலீஸ்ல போயிட்டு ஒரு சுறுசுறுப்பில் போய் கேஸை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். போலீஸ் என்ன பண்ணாங்க, சிவியரா இந்த மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து பைக்கே விட மாட்டாங்க ரோட்ல. அந்த தெருவில் அவங்க தான் பெரிய அளவில் இருந்தாங்க. ஏன்னா பிறந்து வளர்ந்தது. நாங்கள் எங்கேயோ இருந்தோம், ஒரு வாடகை வீட்டில், அதே ஜெயநகரில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கு என்ன கேட்டாங்கன்னா, அந்த பெட்டிஷனர், நீ எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஆளு, நீ எப்படி இதை வந்து என்கிட்ட நீ கேட்க முடியும், உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்சஸ்ட் பண்ணிட்டு அந்த நூல் பிடிச்ச மாதிரி. நான் வாழ்ந்த தெருவுல நீ ஒரு வீடு வாங்கி குடி வந்துட்டு நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், எப்படி வண்டி விட முடியாதுன்னு சொல்லலாங்கிறதா. நீ இந்த தெருவுல நீ இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, கிளம்பி போயிடணும். எங்க ஹஸ்பண்ட் பில்டர் தான், இது மாதிரி 100 வீடு கட்ட முடியும்.
ஆனா இன்னைக்கு நாங்க அந்த மன உளைச்சல் இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது சார். இது ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல நடந்த ஒரு ஈகோ விஷயம். கிளாஷ். அவங்க இப்ப எங்க லாஸ்ட்ல சொல்றாங்கன்னா, நீங்க பேப்பர்ல ஆடு கொடுக்கணும், அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் சேஃப், இல்லனா நீங்க இந்த வீட்ல வாழ முடியாது. வாடகை வீட்ல 11 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், நிம்மதியா இருந்தேன் சார். இப்போ அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா 30 லட்சம் 20 லட்சம் பில்டிங், நாங்க இத்தனை கோடி போட்டு கூட எங்களால நிம்மதி இல்லை. இவங்கெல்லாம் சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வாங்கி நாங்களாம் பிரச்சனையில இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லும்போது, நீங்க வாடகை வீட்டுல இருந்ததுனால என்னென்ன அவமானங்கள் இருந்துச்சு? ஒரு 30 வயசுக்கு உள்ள இருக்க ஒரு பையனால சொந்த வீடு இல்லைன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட மேரேஜ் வந்து அவங்களே டிலே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு என்னோட அலைன்ஸ் போய் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ரிலேட்டிவ்ஸ் வந்தா எப்போ போவாங்கன்னு கேட்பாங்க சார். ஏன்னா தண்ணி வந்து பிரச்சனையாகும் இல்லையா, இனி 2 நாள்ல தண்ணி வராது, எப்போ கிளம்புவாங்க, இதுக்காகவே வந்து அவங்க வரல சார். நாங்கள் அந்த பர்டிகுலர் வீட்டில் இருந்த போது வருஷம் வந்து 10 டேஸ் இருப்பாங்க சார், ஜாலியாக இருக்கும். அவங்க வந்து வரல சார். என்னுடைய கேரக்டரையே தப்பா சொல்ற அளவுக்கு நான் மன உளைச்சலா இருக்கேன் சார் வாடகை வீட்டில் இருக்கிறதால. ஏன்னா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவேன், ஏன்னா நான் ஒரு ஆசிரியை. எனக்கு வீடு இல்லைன்றதால நான் ஒரு வாயில் புடவை கட்டிட்டு போனாலோ இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு உடையில போக முடியுமா சார்? பாரு, ஒரு வீடு வாங்க புண்ணியம் இல்லை, போறா அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு எங்கேயோ போறா வரா, இது வரைக்கும் இவ வீடு வாங்கவே இல்லை அப்படி சொல்லக்குள்ள அந்த மனு வேதனை சார். நான் நிஜமாவே தினம் அழுத்திருக்கேன். 9:30க்கெல்லாம் கதவு பூட்டிடுவாங்க சார். கதவு பூட்டுற கூட பிரச்சனை இல்லை, நாயை ஊத்துட்டுருவானுங்க. நம்ம ஒரு 10 மணிக்கு போய் ஃபோன் பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட சரி வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண மாட்டாங்க. இந்த நாய் வார நேரத்தை பார்த்தியா அப்படிமா, நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இதெல்லாம் தாண்டி நான் கொரட்டூர்ல வீடு பார்க்க போனேன். தம்பி ஆள் நல்ல ரொம்ப வாட்டமா இருக்கீங்களா, தண்ணினே அடிப்பீங்களா அப்படின்னாப்ல. நான் அடிக்க மாட்டேன் சாமி அப்படின்னேன். சரிப்பா அப்படின்னு என்ன அனுப்பிட்டாரு, வீடும் கொடுத்துட்டாரு. நான் மாடியில் போய் இருக்கேன். 6 மணி ஆனா டெய்லி பீர் வாங்கி அடிப்பார். என்னைய கேட்கற ஒழுக்கமா? நீங்க சொன்னீங்க உங்களை நாயின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அது போன்ல ஏன் நேர்ல சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டேன், சட்டையை பிடிச்சிருப்பேன். அப்படி சொல்றீங்க. அவன் போன்ல சொன்னதுனால விட்டுட்டான். என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, நான் வீட்டுல நாய் வளர்த்துட்டு இருக்கேன், நாய் வந்து திடீர்னு அவுத்துட்டு வெளியே ஓடிடுச்சுங்க சார். அந்த பக்கத்து வீட்டுல வந்து வெறும் 500 ரூபாய்க்கு ஷெட்டு போட்டு வாடகைக்கு வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து ஓடும் போது துரத்திருச்சு. நான் அப்பவும் போய் பிடிச்சிட்டேன் சார். அதுக்கு அவங்க 10 பசங்க முன்னாடி வச்சு என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா, நாய் நீ எதுக்கு வளர்த்துறன்னு அசிங்கமா கேட்டாங்க சார். இன்னைக்கு அவங்க காலி பண்ணி போயிருவாங்க. அந்த அவமானமும் அசிங்கமும் யாருக்கு சார்? சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான். உங்க நாயை பார்த்து பயந்து 4 பேர் ஓடி போனாங்களாமா, அவங்கள பத்தி யோசிக்கல. உங்க நாயை நீங்க அவுத்து விட்டுருவீங்க, இன்னொருத்த மேல போய் பாயும். உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா திட்டுனால சார் அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்றேன். நீங்க அசிங்கப்படுத்தாம எனக்கு புரியல. என்னை நாய் கடிக்க வருது உங்க நாய், நீங்க பிடிக்க மாட்டீங்க, நான் உங்களை திட்டக்கூடாதுன்னு என்ன இருக்கு எனக்கு புரியல. கடிச்சிருந்தா அவங்க பேசிருந்தாலும் நான் ஒத்துக்குவேன் சார். கடிக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும், கொடுக்கணுமா?